இப்போ காஞ்சிபுரம் வேட்பாளராக தாவைக்கால நான் போட்டியிடுகிறேன். புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அண்ணா அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் சக்தி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வெற்றி பெற்றவுடன் மக்கள் பணத்தை ₹1 கூட ஆசைப்படக்கூடாது, டெண்டர்ல கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு எங்களை வேட்பாளர் அறிமுகப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்காரு. எங்களுக்கு வெற்றி பொங்க நல்லா இருக்கு. காஞ்சிபுரம் தொகுதியில நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்றா இந்த காஞ்சிபுரம் தொகுதி மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம். நாங்க நிச்சயமா அதெல்லாம் செய்வோம். குறிப்பா பெண்களுக்கு அதிகமான நலத்திட்டங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேருந்தெல்லாம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பேருந்துகளும் பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தளபதி. அங்கங்க சிசிடிவி கேமரா, நகர்ப்புறமா இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதியிலும் கவனிக்கக்கூடிய சிசிடிவி கேமரா. முக்கியமானது படிப்பு தான் முக்கியம். ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தாங்கன்னா அந்த குழந்தை படிக்கிற செலவு மொத்தம் அரசாங்கம் ஏற்றுக்குது. காஞ்சிபுரம் தொகுதியில பாலாறு நம்ம பக்கத்திலே இருக்கு. நிச்சயமா பிள்ளையார் பாளையத்துக்கு நாங்க முழுக்க பாலாட்டு குடிநீர் கொடுக்கறதுக்கு அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுப்பேன். காஞ்சி மாநகருக்கு பாலாட்டு குடிநீர் எங்கெல்லாம் கொண்டு வர முடியும் சாத்தியக்கூறு இருக்கோ அங்கெல்லாம் பாலாட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் கொண்டு வர பாடுபடுவேன். மருத்துவ நம்ம ஜிஹெச் இருக்கு இல்லையா, மருத்துவமனை அது மல்டி ஸ்பெஷாலிட்டி லெவல்ல தனியார் மருத்துவமனைக்கு நிகராக சுகாதாரமான முறையில் வச்சுக்கவும், அங்க தேவையான படுக்கை வசதிகள்லாம் நோயாளிகளுக்கு, அதாவது பாய் போட்டெல்லாம் படுக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய படுக்கை வசதியிலிருந்து பாத்ரூம் வசதியிலிருந்து தூய்மையாக சுத்தமாக சுகாதாரமான முறையில் இருப்பதற்குண்டான வழியெல்லாம் பண்ணி கொடுப்போம். புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுப்போம். அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுற இடத்துல பள்ளிக்கூடங்கள் கூடுதல் கட்டிடங்கள் கட்டி கொடுப்போம். டேங்க் யாராவது கேட்டாங்க, வாட்டர் டேங்க் கேட்டா அதையும் கட்டி கொடுப்போம். அவ்வளவுதானே, நம்ம ஒரு எம்எல்ஏக்கு அதுதானே வேணும். இப்ப இருக்கிற திராவிட மாடல்லாம் 40% வாங்குறாங்க. ₹1 கோடி 40 லட்சம் கமிஷன் எடுத்துருவாங்க. எம்சாண்டுக்கு பதில் டஸ்ட் போடுவாங்க. அதெல்லாம் 2 வருஷத்துல அந்த பில்டிங்கா வேல் ஆயிடும். நீங்க போயிட்டு இப்போ கூட சமீபத்துல இந்த எஸ்டி நினைக்கிறேன், இருளர் சமுதாயம் நினைக்கிறேன், அவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த ஊத்துக்காடு பக்கத்துல. நம்ம கலெக்டர் மகன் செல்லி அம்மா போயிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கை வச்சு தொட்டா அப்படியே கையில அப்படியே தேஞ்சு வருது மண்ணா. தொட்டு வான் பண்ணி திட்டி அது சொல்லிட்டு மீண்டும் ஒழுங்கா போட்டு பூசினாங்க. இந்த மாதிரி தவறுகள் திராவிட மாடல்ல நடக்குது தான். அவங்களுடைய அதெல்லாம் பெரிய பாவம் அவங்க பண்றதெல்லாம். சரி, கடவுள் தான் பார்த்துப்பாரு.